2001 என்னோட அப்பா காலையில 5 மணிக்கு ஜெபம் பண்ணலான்னு எந்திரிச்சா படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாரு. உடனே எங்க அப்பாவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாரு, உங்க அப்பாக்கு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. இன்னும் 4 மணி நேரத்துல அவர் சாகறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக். எங்க அப்பாக்கு அப்ப 46 வயசு. அப்ப எனக்கு 19 வயசு, என்னோட அக்காக்கு 21 வயசு, என் தம்பிக்கு 17 வயசு. அந்த நேரத்துல நாங்க பரீட்சைக்கு தயாராயிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா 4 மணி நேரத்துக்கு மேல உங்க அப்பா உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அது எல்லாமே எங்களுக்கு புதுசா இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக்னா இப்படிதான் வரும்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலையே சுத்தி சுத்தி திரிஞ்சோம். டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவர் பொழைக்க வாய்ப்பு இல்ல, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னாங்க. எல்லா சூழ்நிலைகளும் கூட எங்க அப்பாவுக்கு விரோதமாவே இருந்தது. அந்த நேரத்துல நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்க அப்பாவை காப்பாத்துங்க. என்ன நீங்க ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்க, ஆனா நான் வரல. ஆனா இன்னைக்கு என்ன முழுவதுமா உமது பாதத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் உங்களுக்காக வாழ விரும்புறேன். நீங்க தான் என்னோட வாழ்க்கையே. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களோட ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரேன்னு என்னோட தனிப்பட்ட கமிட்மெண்ட் ஆண்டவரிடத்துல செய்து கொண்டேன். எங்க 2 பேத்துக்குள்ள நடந்தது இது. தேவனுடைய மகிமைக்காக நான் இதை சொல்றேன். 4 மணி நேரத்துக்கு மேல இவர் உயிரோட இருக்க மாட்டாருன்னு எங்க அப்பாவை பார்த்து சொன்ன டாக்டர்ஸ் இன்னைக்கு எங்க அப்பாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? பாஸ்டர், நீங்க ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? கடந்த 23 ஆண்டுகளா என்னோட அப்பாவை ஆண்டவர் பாதுகாத்து அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.